அந்த புள்ள தனியாக போகல, ஒரு ஆண் நண்பரோட துணையோடு போயிருக்கு. வெறும் குடிக்கிறதுக்கு வந்திருக்கும், கையில் எப்படி அருவா இருக்கும்? இப்போ ஒரு அக்யூஸ்ட் போய் சுதந்திரமாக அந்த ஊரில் சுற்றிட்டு இருக்கான், அருவாளோடு சுற்றிட்டு இருக்கான் போது, ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கான பொழுது, அப்போ அந்த ஏர்போர்ட்லேருந்து போகக்கூடிய வண்டிகள் வாகனத்தை எங்கே மறித்து தொடர்கதே அதே போல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்களான்றது நம்ம விசாரணைக்கு உட்படுத்தணுமா இல்லையா? ஏன் அதை செய்யலை? திமுகவுக்கு முட்டு கொடுத்து வாசிக்கக்கூடிய நபர்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் 11 மணிக்கு அந்த பிள்ளைக்கு என்ன வேலை? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த மாணவியை பற்றின தரவுகள் வெளியில் வந்துச்சுல்ல, இவன் அயோக்கிய பையன் தானே, ஏன் அவனை பற்றின தரவுகள் வெளியில் கொடுக்கல? இந்த 3 பேர் யாருன்றதை ஏன் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பிடித்த நபர் தான் உண்மையான குற்றவாளியா? இது பொதுமக்களும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. 2வது, உண்மையிலுமே சுட்டீங்களா? மருத்துவ அறிக்கை கொடுப்பீங்களா? சுட்டு தான் பிடிச்ச முட்டு. 3வது, இவன் தான் சம்மந்தப்பட்ட நபரா? ஒரு ஆண் நண்பரோடு துணையோடு போகும்பொழுதே இப்படி ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு பொழுது, அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீதோ அதிகாரிகள் மீதோ காவல்துறை மீதோ ஒருத்தனுக்கு பயம் இல்லாமல் போதையை போட்டால் எதை வேணால் செய்யலாம்னு ஒரு சூழல் இருக்குனாக்கா, நாளைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையை வந்து ஒரு அப்பா வந்து அழகாக நிலாவை காட்டுறதுக்கு இல்லை இயற்கையாக சும்மா கொஞ்சம் வாக்கிங் இப்படி கூட்டு போனாலும் அதான் நடக்கும். குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு போதை தான் மெயின் பேஸாக ஒரு பக்கம் இருக்குது. 2வது, ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள் மீது பயம் இல்லாத தன்மை. படித்து சொன்னேன் கேட்டியான்ட்டு ஏன் அன்பில் மகேஷ்க்கு இன்றைக்கி வந்து கண்ணீர் வரல? ஏன் ஆட்சியாளர்கள் அதை கொடுத்து வந்து பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை? அதற்காக பேசக்கூடிய வாடகை வகைகள் ஏன் இன்னுமே பேசவே இல்லை? இது குறித்து விவாதம் எங்கேயா டிபேட் நடந்துச்சா? எல்லாத்துக்கும் அப்பான்றீங்க, போதையின் பக்கம் செல்லாதுன்னு வீடியோ போடுறீங்க முதலமைச்சர். போதையை ஊக்குவிப்பது யார்? எந்த ஆட்சியின் கீழ் நடந்து கொண்டு இருக்கிறது? வணக்கண்ணா சார். கோவையில் ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நாட்களுக்குள்ளேயே, அதாவது முதல் நாள் 4 மணிக்கு, அந்த முதல் நாள் நைட்டு 11 மணிக்கு நடக்குது. அடுத்த நாள் இரவே வந்து ஒரு நாள்லேயே வந்து அந்த குற்றவாளிகள் பிடிபட்டாங்க, 3 பேரை பிடிபட்டாங்க அப்படின்ற, சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கலாம் செய்திகள் வருது. ஒரு பக்கம் காவல்துறைக்கு பெரிய பாராட்டுகள் வருது, இன்னொரு பக்கம் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து இது வந்து திமுகவுடைய சட்ட ஒழுங்கினுடைய அவல நிலை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சனங்கள் வரதெல்லாம் பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வை என்ன இந்த விஷயத்தில்? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த மாணவியை பற்றின தரவுகள் வெளியில் வந்துச்சுல்ல, இவன் அயோக்கிய பையன் தானே, ஏன் அவனை பற்றின தரவுகள் வெளியில் கொடுக்கல? இந்த 3 பேர் யாருன்றதை ஏன் என்ன சொல்லவில்லைங்க? அதில் ஞானசேகரன், அனுதாபின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பல வழக்குகள் இதே போல் வந்து யார் யாருன்றதெல்லாம் நமக்கு தெரியுது பொழுது, இந்த விஷயத்தில் நீங்கள் பிடித்த நபர் தான் உண்மையான குற்றவாளியா? இது பொதுமக்களும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி. 2வது, உண்மையிலுமே சுட்டீங்களா? மருத்துவ அறிக்கை கொடுப்பீங்களா? சுட்டு தான் பிடிச்ச முட்டு. 3வது, இவன் தான் சம்மந்தப்பட்ட நபரா? இந்த நபர்கள் எல்லாம் வந்து, ஏன்னா முகத்தை ஃபுல்லாக மூடிட்டு மருத்துவமனையில் அவனை கூட்டு போய் நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்க, முகத்தை ஃபுல்லாக மூடிட்டு அவன் யாருன்னே தெரியாத பொழுது இந்த கேஸை உடனடியாக பெரிய பூதாகரமாக ஆகிய பொழுது இதை உடனே ஆஃப் பண்ணணும், இதை மடைமாற்றணும், மேலும் மேலும் நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வராமல் இருக்குன்றதுக்காக டக்குன்னு மடைமாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு தரவுகளான்றதை நீ கேட்கக்கூடிய இயல்பான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த மாணவி எந்த மாதிரியான சூழல் இருக்கிறான்றதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் அதற்குள்ளே வந்து மாணவியோட தனிப்பட்ட சுதந்திரத்திலையும் தனிப்பட்ட உரிமையிலையும் வந்து கை வைத்து பல நபர்கள் அதை குறித்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. திமுகவுக்கு முட்டு கொடுத்து வாசிக்கக்கூடிய நபர்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் 11 மணிக்கு அந்த பிள்ளைக்கு அங்கே என்ன வேலை? கோவை மாவட்டத்துடைய உயர் காவல் அதிகாரியே சொல்லியிருக்காரு, இது தனிப்பட்ட நபருடைய சுதந்திரம், அதை குறித்தோ அந்த பெண்ணை குறித்தோ பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, அதிகாரம் இல்லைன்னு. அப்போ இதை பற்றி பேசினோம்னா நீயும் மூஞ்சில் காரி துப்பிக்க, புரியுதுங்களா? அந்த புள்ள அங்கே ஏன் போச்சுன்னு கேட்குறீங்கள, அந்த புள்ள தனியாக போகலை, ஒரு ஆண் நண்பரோட துணையோடு போயிருக்கு. அப்போ ஒரு ஆண் நண்பரோடு துணையோடு போகும்பொழுதே இப்படி ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு பொழுது, அப்போ எந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீதோ அதிகாரிகள் மீதோ காவல்துறை மீதோ ஒருத்தனுக்கு பயம் இல்லாமல் போதையை போட்டால் எதை வேணால் செய்யலாம்னு ஒரு சூழல் இருக்குனாக்கா, நாளைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையை வந்து ஒரு அப்பா வந்து அழகாக நிலாவை காட்டுறதுக்கு இல்லை இயற்கையாக சும்மா கொஞ்சம் வாக்கிங் இப்படி கூட்டு போனாலும் அதான் நடக்கும். பல இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, தந்தையை உள்ளே டாஸ்மாக் இருக்கிறதால சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு பேஸ் என்ன? குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு போதை தான் மெயின் பேஸாக ஒரு பக்கம் இருக்குது. 2வது, ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள் மீது பயம் இல்லாத தன்மை. அப்போது இதை சரி செய்வது தானே ஒரு ஆட்சி பார்க்கணும். அதை விட்டுட்டு இதை குறித்து இன்றைக்கு சமூக வலைதளத்தில் முதல்ல எந்த முக்கியமான டிஎம்கே சார்ந்த அமைச்சர் பெருமக்கள் யாராவது பேசியிருக்கீங்களா? அழுதிங்க, படித்து சொன்னேன் கேட்டியான்ட்டு. ஏன் அன்பில் மகேஷ்க்கு இன்றைக்கி வந்து கண்ணீர் வரல?
ஏன் ஆட்சியாளர்கள் அதை குறித்து வந்து பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை? அதற்காக பேசக்கூடிய வாடகை வகைகள் ஏன் இன்னுமே பேசவே இல்லை? இது குறித்து விவாதம் எங்கேயா டிபேட் நடந்துச்சா? இது குறித்து டிபேட் நடத்தி பேசுனீங்களா நீங்கள்? சன் டிவியோ இருக்கக்கூடிய முக்கியமான சேனல்லாம் உட்காந்து போய் ஆற்றுன்னு ஆற்றுவீங்களா விஜய்க்கு எதிராக? இதை குறித்து பேசுனீங்களா? சட்டம் ஒழுங்கு எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? பெண்களுக்கான பாதுகாப்பு எங்கே சென்று கொண்டு இருக்கிறது? இன்றைக்கு சமூகத்தில் வந்து அருவாளை வச்சு காரில் வெட்டியிருக்கிறான் போது அப்போ வந்து அவன் வெறும் குடிக்க மட்டும் அந்த வேலையத்துக்கு அங்கே செய்யலை. வெறும் குடிக்கிறதுக்கு வந்திருக்கும் கையில் எப்படி அருவா இருக்கும்? அப்போ தொடர் கதையாக அங்கே வழிப்பறி நடக்குது. கரெக்டுங்களா? வழிப்பறி நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கவங்க கையில் தான் அருவா இருக்கணும், இல்லை கொலை செய்யக்கூடிய நபராக இருக்கணும் அவன். அப்போ ஒரு அக்யூஸ்டு போய் சுதந்திரமாக அந்த ஊரில் சுற்றிட்டு இருக்கான், அருவாளோடு சுற்றிட்டு இருக்கான் போது, ஏர்போர்ட்டு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கான பொழுது, அப்போ அந்த ஏர்போர்ட்லேருந்து போகக்கூடிய வண்டிகள் வாகனத்தை எங்கே மறித்து தொடர்கதையே அதே போல் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்களான்றது நம்ம விசாரணைக்கு உட்படுத்தணுமா இல்லையா? ஏன் அதை செய்யலை? நீங்கள் வெறும் ஏதோ சும்மா வந்துட்டான் தனியாக நிற்கிறாங்க ஏதோ கையை வச்சிட்டானா கூட ஓகேன்னு சொல்லலாம். அவன் காருக்குள்ளே சேஃப்டியாக இருக்கக்கூடிய பிள்ளைய காரை உடச்சி இழுக்கிறான், அருவாளை வச்சு வெட்டுறான பொழுது, அப்போ தொடர் குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கணும் பொழுது காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? யோசிக்கணும்ல. அந்த பிள்ளையை வந்து இப்படி நாசம் செய்திருக்கிறதை குறித்து எல்லாத்துக்கும் அப்பான்றீங்க, போதையின் பக்கம் செல்லாதுன்னு வீடியோ போடுறீங்க முதலமைச்சர். போதையை ஊக்குவிப்பது யார்? எந்த ஆட்சியின் கீழ் நடந்து கொண்டு இருக்கிறது? கொரோனா காலத்தில் மூணுனது மாதிரி இப்போ மூணுனா உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறதுல? அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இருக்கக்கூடிய நபருடைய தாலி அருகிறதுன்றது தான் கனிமொழி பேசுகிறாங்கல்ல. அப்போ எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கனாக்கா நீங்கள் மக்கள் மீதுக்கு நீங்கள் நேசிக்கணும். ஏன் இன்றைக்கி விஜயின் பக்கம் மக்கள் நிற்கிறாங்க? உங்களை ஏன் வெறுக்கிறாங்க? நீங்கள் எங்கே போனாலும் எந்த கூட்டத்துக்கு திமுககாரன் கலந்துக்கிட்டாலும் எல்லா இடத்துலையும் தளபதி விஜய் டிவிக்கேன்னு ஏன் சொல்கிறான்? ஏன் உங்களை வெறுப்பேற்றுறான்? புரிஞ்சா உங்களுக்கு? உங்களை வந்து அவன் நேசிக்கல, அவன் விரும்பலை. உங்களுக்கு முதல்ல இங்கேருந்து போய் தொலைஞ்சா போதும் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளவு குளறுபடி. இதை குறித்து திமுக நபர்களை யாரும் பேசல, விவாதமாக வரலன்னும் பொழுது இதெல்லாம் நம்மளுடைய நாட்டுடைய அவலம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கரெக்டாக அந்த மகளிர் தினம் வந்துருச்சுன்னா போதும், மார்ச் 8 வந்துருச்சுன்னா போதும், வந்துடுவாங்க தூக்கிட்டு. அப்படியே நாங்கள் தான் வந்து இதை செய்தோம், பெண்களுக்கு திமுக தான் அதை செய்தது, எங்கள் தாத்தா அதை செஞ்சான், கொள்ளு தாத்தா அதை செஞ்சான்னு விட்டுவாங்க. கரெக்டுங்களா? ஆனால் நடைமுறை யதார்த்தம் இங்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல். எனக்கு பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி சொன்னது, பிறந்து வளர்ந்தது என்னமோ தமிழ்நாட்டில் தான், இப்போ பெங்களூரில் போய் அங்கே அவங்க ஹஸ்பண்டோடு அங்கே இருக்கிறாங்க, ஃபேமிலி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் சென்னைக்கு நாங்கள் வரணும்னு நினைச்சாலே எங்களுக்கு பயமாக இருக்குன்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்கிட்ட எவிடன்ஸோடு இருக்குது. சென்னைக்கு நான் வருவதற்கு நாங்கள் அச்சப்படுறோம், ஃபேமிலியாகவே புருஷன் கூடமே வந்தாலுமே எங்களுக்கு பயமாக இருக்குது, இது சேஃப்டியாக இருக்குமா, நம்ம சேஃப்டியான சூழல் இருக்க முடியுமா, என்ன செய்வாங்க, என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுதுன்றதை அவங்க இது பகிர்றாங்க என்கிட்ட இந்த சம்பவத்துக்கு பிறகு. கேவலம். இன்னொரு பக்கம் திமுகவிலேருந்து பொறுப்புகளையும் விலக்கப்பட்ட அமைச்சர் பதவியிலேருந்து இந்த சைவ வைணவம் குறித்து ஆபாசமாக பேசியதுனால பொன்முடி அவருடைய அந்த கட்சி பொறுப்புங்கிறது பறிக்கப்பட்டுச்சு. அமைச்சர் சைவ வைணவத்தை குறித்து பேசுறதுக்காக நீக்கல, அதை பாலியல் தொழிலோடு சம்மந்தப்படுத்தி பேசுறதுக்காக நீக்கினாங்க, நீக்கப்பட்டாரு. இப்போ இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை கட்சியை கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அந்த பொன்முடிக்கு இந்த பொறுப்பு வந்திருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? மீண்டும் அவருடைய பணி தொடரும். எஸ்சி ஓசி பேசுவார். நீ எஸ்சி தானே, ஓசி ஓசி பேசுவார். கரெக்டுங்களா? மறுபடியும் வந்து சைனவன் வைணவன் கொடுத்து எதெல்லாம் பேசுவார்னு தெரியாது. ஏன்னா பொன்முடிக்கு மீண்டும் பதவி கொடுக்கப்படுகிறது. கரெக்டுங்களா? துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்த அன்றே ஒரு பஸ்ஸு டிரைவர், கவர்மெண்ட் பஸ்ஸு டிரைவர் பஸ்ஸை நிப்பாட்ட சொன்னாக்கா நீ கூட படுக்கவான்னு கூப்பிட்றான் தூய்மை பணியாளர்களை. இது என்ன ஆச்சுன்னு அந்த லேடிஸ் வந்து காரி துப்புறாங்க. அந்த வீடியோ உங்களுக்கு தெரியும், சமூக தளத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. ரெண்டாவது, அந்த டிரைவர் சொன்னான் ஓசியில் தானே வர, ஓசியில் தானே எங்கள் ஒப்பம் வீட்டு காசு எடுத்து கொடுத்தீங்க ஓசின்னு சொல்கிறதுக்கு, தனிப்பட்ட முறையில் உங்கள் காசு எடுத்து கொடுத்தீங்களாப்பா? எப்பா நம்ம காசு கட்டிங்களா, அரசாங்க பணம் கஜானா இருக்கக்கூடாது எடுத்து கொடுத்துட்டு என்ன ஓசின்னு உங்களுக்கு பெருமை மாறி வேண்டிக்கிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் உருட்ட வேண்டியது, 1000 ரூபா கொடுத்தான், யார் காசு இருந்து கொடுத்த? பெண்களுக்கு மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தான், யார் காசு இருந்து கொடுத்த? மாணவ பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுத்தான், யார் காசுலேருந்து கொடுத்த? இலவச பேருந்து கொடுத்தான், யார் காசுலேருந்து கொடுத்த? நீ சம்பாரித்து உழைச்சி வம்பாடு போட்டு சேர்த்து வச்சு சொத்துலேருந்து கொடுத்தியா? எங்களுடைய வரி பணம் நாங்கள் கொடுத்த பணத்துலேருந்து எடுத்து நீ கொடுக்குறனாக்கா அது உன் கடமை. எது விளிம்புநிலை மக்களை அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டியதான் ஒரு அரசாங்கம் செய்யணும். அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம். அதை கொடுத்துவிட்டு அதுக்கு 10,000 ரூபாய்க்கு விளம்பரம் வேறு, கொடுக்குறது 1000 ரூபா, சும்மா அதை பற்றி விளம்பரம், நாங்கள் கொடுத்தோம். தனிப்பட்ட முறையில் நீ என்ன கொடுத்த? தளபதி விஜய் கொடுத்த மாதிரி என்ன கொடுத்தீங்க? திமுக என்ன கொடுத்த சொல்லு பாப்பா. அப்போது இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் நடக்கும்போது இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஆபாசமாக பேசக்கூடிய நபர்கள் அமைச்சராகவோ உயர் பதவிக்கு வரலான்னும் பொழுது விரைவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் பெரிய பதவி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் பேச்சு.
பார்ப்போம். கொடுத்தாலும் கொடுப்பாங்க, சொல்ல முடியாது. இப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அந்த டிபேட் நடக்கும், வட்டமேசை இந்த டிபேட் நடக்கும்ல, அதில் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஷானவாஸ் பங்கேற்கிறாரு, பாஜக இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தாவேகாவோடு காங்கிரஸ் வந்து இணையும் அப்படின்னு சொல்ல போடும்போது காங்கிரஸுக்கு இந்திய அளவில் ஒரு வலிமையான கட்சி தான் திமுக தான், நடுராத்திரியில் எதுக்கு காங்கிரஸ் எதுக்கு சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு திமுகவோட இருக்கிறது தான் காங்கிரஸுக்கு சேஃப்டி, தாவேக்காவோடு போனால் அது வந்து நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி அப்படின்னு ஷானவாஸ் சொல்கிறாரு. அப்படியான நிலைமை அது. உங்கள் வீட்டு பிரச்சனையை நீங்கள் தானே சொல்ல முடியும், அது உங்களுக்கு தானே தெரியும். நீ யாரா என் வீட்டு பிரச்சனையை பற்றி பேசுறதுக்குன்னு காங்கிரஸ் கிட்ட எந்த முடிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? நாங்கள் என்ன முடிவு எடுத்துருக்கிறோம், எங்கள் தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்கான்றது எங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? நீ யார்? விசிகாக்காரன் தானே, நீ எதுக்கு காங்கிரஸை பற்றி கருத்து சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ரெண்டாவது, சுடுகாட்டில் நிற்கிறது யாருன்னு வெளியில் விசாரிக்க சொல்லுங்கள் அவரை, தெரிஞ்சிடும் யார் சுடுகாட்டில் நிற்கிறான்ட்டு. மூழ்க போகிற படகுல ஏறி கட்டுமரத்தில் ஏறி பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களா நாங்களா அப்படின்றத அவரை போய் வெளியில் பேச சொல்லுங்கள், விசாரிச்சா தெரியும். இல்லை, காங்கிரஸ் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க திமுகவுடைய எதிர்ப்புலாம் பேசிகிட்டு இருக்காங்க. திருச்சி வேலுச்சாமி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் கீழே இருக்கவங்க பேசுகிறாங்க, ராகுல் காந்தி திமுகவோடு தானே இருக்க, திமுக பக்கம் தானே இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ராகுல் காந்தி இப்போ சொன்னாரா கடைசி வரைக்கும் நான் திமுகவோடு தான் இருப்பேன்னு? இல்லை, இருக்கணும்னு அவசியம் இருக்குதா? எழுதி கொடுத்துருக்காரா? தான் கட்சியை காப்பாற்றுவதற்கு 5 மாநிலங்களில் விஜய் அவர்களை கூப்பிட்டு போனால் தான் ஓட்டு கிடைக்கும், ஸ்டாலினை கூப்பிட்டா ஓட்டு கிடைக்காது. புரிஞ்சுங்களா? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடுன்ற இடத்துல அப்போ யாரை சூஸ் பண்ணுன்றது ராகுலுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். கரெக்டுங்களா? என்ன சொல்கிறது, உங்கள் சொந்த மக்களுக்காக நீங்கள் போராடுவதற்கு முன் வராது நீங்கள் வந்து இன்றைக்கு வந்து பிற கட்சிக்கு வந்து புத்தி சொல்ல வரதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது. அதிமுகலேருந்து மனோஜ் பாண்டியன் அவர் ஒரு பின்னணியில் கொண்ட ஒரு கல்வியாளர் குடும்பம். இந்த நிலையில் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர், இன்னொரு 6 மாதம் இருக்குது அடுத்த தேர்தல் வருவதற்கு. சட்டமன்ற உறுப்பினருங்கிற எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. பொதுவாக ஒரு எதிர்கட்சியிலேருந்து இருக்கக்கூடியவங்க அடுத்த வெற்றி வாய்ப்புக்கு எந்த கட்சி ஏதுவாக இருக்கோ அதை நோக்கி தான் போவாங்க. இப்போ மனோஜ் பாண்டியனுடைய திமுக இணைஞ்சிருக்கிறத எப்படி பார்க்கறது? எப்படி வெற்றி வாய்ப்பை யாருக்கு இருக்குதோ அதை நோக்கி தான் போவாங்கன்றத தேர்ந்தெடுக்க நபரை பொறுத்து தான் இருக்குது. அவங்களுடைய சுய சிந்தனை, அவங்களுடைய அரசியல் ஆளுமையை பொறுத்து நம்ம முடிவு பண்ணும்போது தான். புரிஞ்சுங்களா? நீங்கள் திமுக பக்கம் போயிட்டாலே வெற்றி வாய்ப்புன்றது நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்போ கமலஹாசன் எந்த கட்சி சொல்லுங்கள் நீங்கள்? அவர் மக்கள் நீதி மையம். தப்பு பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? திமுக சிம்பிள் நின்று தான் இப்போ நீங்கள் வந்து போய் நின்றுக்கிற பொழுது அப்போ நீங்கள் திமுக ஒரு கட்சி தலைவரே வந்து இன்றைக்கி வந்து அந்த கட்சியோடைய அடையாளம் கிடையாது திமுக. அப்படி திமுக நின்ன பல பேருடைய கட்சி அங்கீகாரம் ரத்தாயிருக்குல்ல, அப்போ இவங்கெல்லாம் பெரிய தலை சிறந்த புத்திசாலிங்களா? மனோஜ் பாண்டியன் பெரிய அதிமேதாவியா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ இதெல்லாம் வந்து இது ஒருத்தர் 2 பேர் அங்கே போய் சேர்றதுனாலாம் கிடையாது. மக்கள் யாரை சூஸ் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து திமுக உங்களுக்கு விலை கொடுத்து நபர்களை வாங்குவது உங்களுக்கு வாடிக்கைன்றதான உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுபோல் வந்து அவரை என்ன கொடுத்து வாங்கினீங்களோன்னு யாருக்கு தெரியும்ன்றதான் வெளிச்சம். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறாங்கன்னு 2027 தானே உங்களுக்கு புரியும். அப்போது வந்து அவர்கள்லாம் வருத்தப்படுவாங்க, அவ்வளோதான். இப்போது சமூக வலைதளங்களில் முன்பு தாவேக்காலேருந்து இப்போ திமுகவில் கூடிய வைஷ்ணவி அவங்க ஒரு கொலை மிரட்டல்கள் அவங்கள நோக்கி வருது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் சொல்ல போகிறத பார்க்க முடியுது. எதுக்கு அவங்க மேலே கொலை மிரட்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு தாவேக்கா இருக்கிறாங்களா? அது செய்தி உண்மையானதா? யார் அது? முன்பு தாவேக்கால இருந்து இப்போ தாவேக்கால என்னவா இருந்தாங்க? அதுலேயும் ஒரு வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்னவா இருந்தாங்க சார்? தாவேக்காலனா என்னவா இருந்தாங்க? மாவட்ட செயலாளராக ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது மெம்பராக இருந்தாங்க. மெம்பராக இருந்தாங்களா? மெம்பராக இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்க தாவேக்கா உறுப்பினர் அட்டை அவங்க வச்சுருந்தாங்களா சார்? யார் சார் வைஷ்ணவி? இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல்களை யாருங்க வைஷ்ணவி? எனக்கு தெரிலங்க யாருங்க அதுங்க. எனக்கு ஏதாவது ஒரு 2-3 சம்பவத்தை ஞாபகப்படுத்துங்க. வைஷ்ணவி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாங்கன்னு இப்படி ஞாபகப்படுத்துனீங்கன்னா எனக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா நான் சொல்ல போகிறேன். யார் என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்கள். என்ன சார் செஞ்சுருக்காங்க வைஷ்ணவி? சொல்லுங்கள். யார் அவங்க? யார் வைஷ்ணவினாலே சொல்கிறதுக்கு அடையாளப்படாத நபரை பற்றி கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க? வேஸ்ட் ஆஃப் டைம். இல்லை, தாவேக்காவினர் அவங்களுக்கு கொலை மிரட்டல் ஏங்க யாருன்னே தெரிலன்றேன். இப்போ நீங்கள் சரி யார் வைஷ்ணவி சொல்லுங்கள், என்ன செஞ்சுருக்காங்க? இன்ஸ்டாகிராம் பிரபலம் தாவேக்கால இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் பிரபலம் இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில் ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம். ஜிபி முத்து கூட தான் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம். இந்த வாட்டர் மிலன் ஸ்டார் ஒரு ஆள் சுற்றுறாப்புல இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம். இதையாவது தெரிஞ்சிருக்கு நமக்கு. கிருத்தனமாக பண்ணுறாங்களா கேனத்தனமாக பண்ணுறாங்களாம் தேவையில்லை, ஆனால் தெரிஞ்சிருக்குல்ல. அந்த மாதிரி தெரிஞ்ச நபரை பற்றி தான் கேளுங்க, நம்ம பேசுவோம்.
சரிங்கண்ணா. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றிண்ணா சார். Meriba Paneer Soda. I trust Meriba.